எல்லோருக்கும் வணக்கம். எல்லார்கிட்டையும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. கதற கதற கடும் வீழ்ச்சி வந்துச்சுன்னா நீங்கள் தாங்குவீங்களா? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஒரு உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையான சமீபத்தில் இறங்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் கூட கொஞ்சம் கூட தயவு தாட்சணியமே இல்லாமல் 160 பாயிண்ட் என்பது இறங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம அமெரிக்காக்கு எதிராக எதுவுமே செய்யல. ஆனால் அமெரிக்கா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இனி தேதி நெருங்கிடுச்சுங்க. இன்னைக்கு 22, 23, 24 லீவு. அதுக்கப்புறம் 25, 26, 27ஆம் தேதி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான். அவங்களுடைய அஃபீஷியல்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து 6வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, கேன்சல் பண்ணி விட்டுட்டான். அமெரிக்கா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா மார்க்கெட்டில் ஆல்ரெடி கொஞ்சோண்டு பணம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்தியாவில் அதிகமாக ஷேர் மார்க்கெட்லையோ அல்லது டைரெக்டாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரேட்டிங்ஸை குறைச்சி, ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி கம்மியாகும்னு சொல்லிட்டு ஹாங்காங்கோ, சைனாக்கோ அல்லது கொரியாக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் என்பது அதிகப்படுத்திடுவாங்க இந்த ஏஷியா ரீஜனில். ஸோ அப்போ நம்மளு ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வித்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். ரெண்டாவது, நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம பொருளாதாரத்தில் லேசாக ஒரு சின்ன அடி என்பது ஒழுகும். இது எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான விஷயம்னா ஜியோ பொலிட்டிக்கலி டென்ஷன் ஆகும். நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கலை இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராகவோ அல்லது பங்களாதேஷ்க்கு ஆதரவாகவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த அமெரிக்கா பண்ண போக, நம்ம அவனுக்கு பதிலடி கொடுக்க போக ஒரே டென்ஷன் ஐயா டென்ஷன் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வேற வர ஆரம்பிச்சிடும் ஜியோ பொலிட்டிக்கலி. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனால கதற கடும் வீழ்ச்சி வந்தா நீங்க தாங்குவீங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஹெட்ஜிங் கான்செப்ட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் மார்க்கெட்டில் பிரச்சனை வரும்பொழுது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வர்றதான பிரச்சனை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறங்குது, அதனால் எப்போவுமே கடந்த 4-5 வாரமாக இறங்குது, அதனால் ஒரு சில பேர் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கே திரும்பி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகாதுன்னு கூட என்ன நிச்சயம்? ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் பொழுது அது உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ண தெரியுதா அப்படின்றது பார்க்கணும். அது சம்மந்தமாக உங்கள் புரோக்கர்கிட்டையெல்லாம் கேட்டு என்னன்றது தெரிஞ்சுங்க. ஹெட்ஜிங்கில் பல டைப்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஈக்விட்டியில் இருக்குது அப்படின்னா அதை ரெண்டாக உடச்சி கோல்டு அண்ட் சில்வர் ப்ளஸ் ஈக்விட்டி கொஞ்சம் அப்படின்னு வைக்கிற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அல்லது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஈக்விட்டியில் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அல்லது ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோக்கு நிகராக ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவது, அது போன்ற சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு கேஷை 50% கேஷை வச்சுக்கிட்டு ஏதாவது பெரிய ஃபால் வந்ததுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ என்ன டைப் உங்களுக்கு பெஸ்ட் யூஸ் ஆகும் அப்படின்றது நீங்கள் உங்கள் புரோக்கர்கிட்ட தான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் புரோக்கர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எதையை அப்ளை பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு முறை 50% லாபம் வந்தது, அதை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. புக் பண்ணதுக்கப்புறம் அந்த பங்கு மேல் நோக்கி ஏறிக்கிட்டே போகுது. அப்போ வந்து சரி பரவாயில்ல போனால் போயிட்டு விடுது அப்படின்ற மாதிரியான ஆளா, ஐயோ இதுக்கும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி சோகப்படக்கூடிய ஆளா, இல்லை சில பேர்லாம் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரியா? அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு 100% லாபம் இருந்தது. 50% லாபத்துக்கு கொடுக்கல, 100% லாபத்துக்கு கொடுக்கல, 150% வரைக்கும் லாபம் போச்சு. போயிட்டு இப்போ மறுபடியும் நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி வருது. அல்லது வாங்கின விலையோட கீழே விழுந்துன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் சோகம் அடைவீங்களா? இல்லை சரி பரவாயில்ல லாபம் இருந்தது, கும்பா குட்டி மாதிரி நீட்டி படுத்துக்கிட்டு விட்டுட்டோம், போனால் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆளா? சில பேர் எதுக்குமே ரியாக்ஷன், அட எனக்கு வாழ்க்கையே இல்லை, இதில் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் எனக்கு லாபம் வந்தா என்ன வரலினா என்னன்னு ஒன்றுமே ரியாக்ஷன் காட்டக்கூடாத ஆட்கள்லாம் கூட உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இதில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குது? சோகமாக இருக்கா அல்லது சரியா ஓகே சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி? இதே லாஸ் மட்டுமே வருது. அப்போ வந்து உங்களுக்கு சோகம் வருதா? சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அப்படின்ற எண்ணமா? ஸோ இப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது ஐயோ ப்ராஃபிட்லேருந்து லாஸ் வந்ததுன்னா எனக்கு சரி பரவாயில்ல அப்படின்ற மைண்டெல்லாம் வரல, பயங்கர ப்ரெஷர் வருது அப்படின்னா
அப்போ லாபம் இருக்க கொஞ்சம் குறைச்சி விட்டுறலாமா, அல்லது கொஞ்சம் கம்மியான லாஸை குறைச்சிட்டு எந்த பங்கு அதிகமாக நல்லா இருக்கோ அது மாதிரி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணலாமான்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இத்தனை பேச்சு பேசி இவ்வளவு உஷாராக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த அமெரிக்கா தான். இனி அடுத்தடுத்த வாரங்களில் ஏதோ இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக 150 பாயிண்ட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த வாரத்தில் என்ன பண்ணுவான்றது தெரியாதபடிக்கு இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற பங்கு கூட இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டர் தாங்க. சமீபத்தில் நிறைய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள், இந்த முத்தூட் ஃபைனான்ஸு, எல்என்டி ஃபைனான்ஸு, அது போன்ற எத்தனையோ கம்பெனிகள்லாம் மேலே ஏறிட்டு இருக்கீல, இது கீழே சரிவறிந்து கிடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஏங்கிளில் பார்க்கும்பொழுது இவனை நல்லவன் மாதிரி தெரியுது அப்படின்றதான் கேள்வி. அதாவது இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். எப்பிருந்து இவனுடைய சரிவு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய 2021களில் இருந்தே அங்கே பாருங்க, அது 300 கோடியெல்லாம் ஒரு கட்டத்தில் லாபம் சம்பாரிச்சுட்டு 2021 129 கோடி, வெறும் 47 கோடி, 12 கோடின்னு அப்படியே சரிவடைஞ்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் தம் கட்டி மார்ச் 2024 குவார்ட்டர்கள் வரைக்கும் அவனுடைய லாபம் என்பது ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் சமீபத்தினுடைய குவார்ட்டர்கள் எல்லாமே ஒரு மாதிரி லாஸ் மேக்கிங்னே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப க்ளோஸாக பிளான் பண்ணி வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கடந்த 3 வருஷத்தில் அவன் ஏர்முகமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் என்னாச்சு, ஒரு கட்டத்தில் அவனுடைய ட்ரெண்ட் வந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏறுமுகம் என்பது கட்டாகி கீழே இறங்கும் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு 900 ரூபாய், அதாவது இந்த 1200 போய் சிக்கியிருந்தா கூட ஒரு 900 ரூபாய்க்கு ஒரு வேளை வெளியே வந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி தப்பிச்சிருப்பாங்க. இனி ஆண்டவன்கிட்ட வழி, ஆண்டவன் தான் இனி எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இனி பல பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, அது தலைக்கு மேலே போயிடுச்சு. அதனால் 1200 எங்கே, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 300 ரூபாய் பக்கத்தில் இருப்பது எங்கே? ஸோ இந்த இடத்துல 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஒன்று, ஒரு செக்டரில் வந்து முன்னணி டாப் லீடரில் ஒரு 2-3 லீடருக்குள்ளே இருக்கிறவனை மட்டும்தான் கை தொடணும். ஒரு உதாரணத்துக்கு பேங்க்குகளில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், அது போன்றவனை தான் கை தொடணும் அப்படின்ற ஒரு தத்துவம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணமா? அதே மாதிரி இது சரிப்பட்டு வராதுன்னா டக்குன்னு வெளியே வந்துடணும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இட்லி சுட்டு விற்கிறாரு, ஒரு 4-5 மாதம் சரியில்லை, பரவாயில்ல பார்க்கலாம். அவர் 1 வருஷமாகவே அவர் சுடுற இட்லி ஊருக்குள்ளே யாரும் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் அவர் எதுக்கு அதை ஜவ்வாட்டை இழுத்து கடைக்கு வெட்டிய வாடகை கொடுத்து, சப்ளையருக்கு சம்பளம் கொடுத்து, தோசை மாஸ்டருக்கு சம்பளம் கொடுத்து, இட்லி மாஸ்டருக்கு எதுக்கு அப்படி வெட்டியை போட்டு ஜவ்வுளுக்கு இழுக்கணும்? நம்ம நாட்டில் வந்து கோடியாக சம்பாரிச்சுட்டு போகிறவங்க எல்லாமே ஹை ஸ்பீட் சிஸ்டம் அப்படின்றது யூஸ் பண்ணி சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா வேண்டாமா, அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடலாமா, சின்ன லாஸ் வந்தாலும் டக்குன்னு லாஸை புக் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்போ 50 ட்ரேடுமே லாஸ் ஆச்சுன்னா என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு. 50 ட்ரேடு லாஸ் ஆகட்டும், அவன் ஏதாவது 0.2% ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி ஸ்பந்தனா 1200 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போகாமல் அவன் 1200 ரூபாயிலிருந்து 1180 ரூபா வரும்பொழுதே அவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ஹை ஸ்பீட் சிஸ்டத்தில். அப்போ 50 தடவை தப்பானாலும் அவனுக்கு 10% தான் லாஸ் ஆகுது, மீதி 90% பணம் அப்படியே தானே இருக்கு. அதுவும் இல்லாமல் அவன் 50 தடவை ஃபெயிலியர் ஆகுதுனாவே அப்போ அவன் ஸ்ட்ராட்டஜியை நிறுத்தி என்ன தப்பு நடக்குதுன்னு அவன் பார்த்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ 2 விஷயத்தை பண்ணலினா ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுக்கு ஆப்பு தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தப்பாக எடுத்த முடிவு தப்பாக போயிட்டு இருக்கல, டக்குன்னு அதை என்ன பண்ணி நிவர்த்தனை பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் குயிக்காக எடுக்கலினாலோ, அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிக்காம பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஹெட்ஜிங்கும் பண்ண தெரியலினாலோ, என்னைக்காவது ஒரு நாள் டெய்லியுமே வீழ்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட 4 நாள் மார்க்கெட் ஏறிச்சு, ஆனால் இன்னைக்கு இறங்கி போச்சு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் கதற கடும் வீழ்ச்சி வரும்போது நம்ம தாங்குவோமா அப்படின்றதா இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக். ஏன்னா அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் வருது. ஆண்டவ முன்னியத்தில் அது நம்மளுக்கு சாதகமாக அமையணும். ஆண்டவா, ட்ரம்ப்னுடைய மூளைக்குள்ள யாராவது சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா 25% பெனால்ட்டியை நீ குறைச்சி விடு, எத்தனை தடவை நீ மாற்றி பேசியிருக்க, அதில் இதை ஒன்று சேர்த்திக்கன்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பரவாயில்ல. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா,
ஆல்ரெடி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்த பங்குகள்லாம் கொஞ்சம் கீழே இறங்குது. அப்படின்னு என்ன, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வேற ஏதாவது ஒரு அடிவாரத்தில் கிடக்கக்கூடிய, அதாவது அடிவாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது மேலே வருது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் சரியில்லைன்னா அதை கொஞ்சம் புக் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பங்கு வந்து இப்படி சரிவடைஞ்சு அடிவாரத்தில் கிடக்கும்ல, இது சரிவடைஞ்சு அடிவாரத்தில் கிடந்த பங்கு மேலே வந்துச்சு, அதை புக் பண்ணிட்டு வேற ஏதாவது பங்கு இருந்ததுன்னா அதை தேடி போகிறாங்களா என்னன்றது தெரியல. பட் சமீபத்தில் இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் என்ற பங்கு ஒரு நல்ல அருமையான லாபமாக 15% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்தது. இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இறக்கத்தில் பாவம் ஒரு 2% என்பது கீழே இறங்கி கிடக்கு. இவனாவது மேலே ஏறிட்டு கீழே இறங்குறான். இன்னும் சில பங்குகள் ஆல்ரெடி கீழே அடிவாரத்தில் தான் இருக்கு, ஏறுவானா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் இன்னும் அவன் வீக்காகவே தான் இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏசிசி அப்படின்றது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு 0.41% என்பது. அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது தற்போதைக்கு ஒரு சுமாரான ரிசல்ட்டாக தான் வந்துட்டு இருக்கு. அது எப்பவுமே ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு 300-400 கோடிக்குள்ளே தான் வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கு தற்போது 52 வீக் லோலியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு, அதுவுமே வந்து சமீபத்தில் ஒரு ப்ராஃபிட், அவனுடைய கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் 300-400 கோடி பக்கத்திலே தான் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அவனுமே 52 வீக் லோ பக்கத்தில் விழுந்துட்டு இனி என்னையும் பாரு உன்னையும் பாரு அப்படின்ற மாதிரி ஏறதா இறங்குறதா அப்படின்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கூலி படத்தினுடைய கலெக்ஷன்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டீசெண்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து சன் டிவிக்குள்ளே வரமாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த சன் டிவியினுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து சமீபத்தில் ஒரு 1 இயர் லோ ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கூலி இது வந்து இதை காப்பாற்றி விடுமா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அதனுடைய முடிவு சொல்ல மாட்டேன்றாங்க. பட் அதனுடைய முடிவு எப்படி ஒரு 2-3 வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடல. முதல் மாதிரி அந்த காலம் மாதிரி என்ன 100 நாள் 200 நாள் ஓடுனதுக்கப்புறமா சொல்ல போகிறாங்க. இப்போல்லாம் ஒரு 15-20 நாள் தேட்டரில் இருந்தாவே அது ஒரு வெற்றியாக தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கூலி படத்தினுடைய ரிசல்ட் எப்போ இந்த சன் டிவியில் இம்பேக்ட் ஆகும், இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஜம்ப் அடிக்கலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த மோனிகா சாங்குக்கு ஒரு வேளை தமனாவையே திருப்பி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு லக் அடிச்சிருக்குமோ. இந்த கோல்கேட் பாமோலிவ் அப்படின்ற பங்கினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 2.16% அப்படின்றது வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களுடைய ரிசல்ட்டும் பெருசாக எந்த விதமான நெகட்டிவ் சர்ப்ரைஸ் பண்ணாமல் ரெகுலராக அவங்க பண்ணக்கூடிய ஒரு 300 கோடி பக்கத்தில் லாபம், வளர்ச்சியே இல்லை, ரெகுலராக பண்ணக்கூடிய லாபம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பங்குமே 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத். அதாவது அவன் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் அதிகமாக சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தாக்கா நிறைய பங்குகளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே அளவில் லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போ அது என்ன ஆகும், ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே இடத்துக்குள்ளே போய் வருமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக மொத்தம் அமெரிக்காவிலிருந்து அந்த இடத்துலேருந்து வர இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தான் அடுத்த வாரத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டை பெருசாக நிர்ணயிக்குமா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.